பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காங்கிரஸோட முதல் 3 மாநாடுகள் அதை சார்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? 3க்குமே ஒவ்வொன்று ஸ்பெஷாலிட்டி இருக்குப்பா. அதாவது அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களோட நிர்வாகத்துக்கு அப்படின்னா 3 இடங்கள் தான் தலைநகராக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. 3 நகரங்களை. சரியா? ஒன்று பம்பாய், இன்னொன்று கல்கத்தா, 3வது சென்னை. இது 3 தான் அவங்களோட நிர்வாகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நகரங்களாக இருந்திருக்கு. ஸோ முதல் மாநாடு 1885 பம்பாயில் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? WC பானர்ஜி தலைமையில், உமேஷ் சந்திர பானர்ஜி. சரிங்களா? இதில் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. அதான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. முதல் மாநாடு பம்பாயில் நடைபெற்றிருக்கும் 1885. 72 பிரதிநிதிகள் கலந்துருப்பாங்க. 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவங்க. 2வது மாநாடு பாருங்கள், 1886, அதுக்கு அடுத்த வருஷம் கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில். இவர் இந்தியாவோட முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். ஸோ அவர் தலைமையில் 2வது மாநாடு கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும். 3வது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜி அவர் தலைமையில் நடைபெற்றிருக்கும் 1887 சென்னையில். சரிங்களா? சென்னையில் 1000 விளக்கு அப்படின்ற இடத்துல மக்கீஸ் தோட்டத்தில் இந்த இது நடைபெற்றிருக்கும். சரியா? இந்த பத்ருதீன் தியாப்ஜி இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர். சரியா? அப்போ பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் 1887 சென்னையில் 1000 விளக்குன்னு சொல்லப்படுற பகுதியில் மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றிருக்கும். இதில் 607 பேர் கலந்துருப்பாங்கப்பா. அதில் 362 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. இது இதில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம். 607 பேர் கலந்துருப்பாங்க. அதில் 362 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் 72 பேர் கலந்துருப்பாங்க. அதில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் 9வது லெசன் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. நன்றி.